ரஷ்ய அதிபர் புட்டின் உலகிற்கு கடுமையான எச்சரிக்கை. சாத்தான் 2 என்று கூறப்படுகின்ற சார்மாட் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்து உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருக்கின்றார். நேற்று 12 மே 2026 உலக சரித்திரத்தின் ஆயுத போட்டா போட்டியில் இது ஒரு மைல் கல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது இருக்கின்ற எந்த ஒரு ஆயுதத்தினாலும் தடுக்க முடியாத ஆயுதம் இது என்றும், அணுகுண்டை ஒன்றல்ல இரண்டல்ல பல அணுகுண்டுகளை கொத்தாக ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணையாக இது இருக்கின்றது. 35,000 கிலோமீட்டர் தூரத்தையும் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தில் இதுவரை படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தினாலும் இதை தடுக்க முடியாது என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார். இதனுடைய கருத்து, இனி வரப்போகின்ற உலக போரில் ரஷ்யாவை தகர்க்க முடியாது, சீனாவிற்கு துணையாக ரஷ்யா இருக்கும் என்கின்ற ரஷ்ய சீன அணியினுடைய மேற்கு நாடுகளுக்கு எதிரான தெளிவான ஓர் எச்சரிக்கையாக இது இருக்கின்றது. உலகத்தின் எந்த பகுதியையும் தொட முடியும் என்பதும், ஒரே நேரத்தில் பல அணுகுண்டு தலைகள் இருப்பதனால் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஏவுகணை கட்டமைப்புகளினால் இதை தடுக்க முடியாது என்றும் கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையையும் இது சந்தித்து கடந்து செல்லக்கூடியதும், ரஷ்யாவிற்கு நிரந்தரமான வெற்றியை தரக்கூடியதும், ரஷ்யாவை எதிரிகள் அழிக்க முடியாததும் ஆகிய பயங்கரமான ஏவுகணை இது என்று கூறப்படுகின்றது. 1970களில் சோவியத் ரஷ்யா பாவித்த R-36M என்பதை சாத்தான் 1 என்று அழைத்தார்கள். இது அதைவிட பல மடங்கு ஆற்றல் பொருந்திய அணுகுண்டு ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் இது பரிசோதனை செய்யப்பட்டது. இது வெடித்து பெரும் பள்ளத்தை ஏற்படுத்தி பலர் மரணித்தது தெரிந்தது. அதன் பின்னர் தொடர்ந்து பரிசோதனைகளை செய்து இப்பொழுது சரியான இடத்தை எட்டி தொட்டிருக்கின்றார்கள். மேலும் பிரிட்டனில் இப்பொழுது அரசியல் அதிகாரம் ஆட்டம் கண்டிருக்கின்ற வேளை, ஈரான் போர் வெடிக்க இருக்கின்ற ஒரு சூழலில் பசிபிக் பிராந்தியம் சூடேறி கொண்டிருக்கின்ற எரிமலை போல இருக்கின்ற தளத்தில் ரஷ்ய அதிபர் இதை செய்திருப்பதானது வரப்போகின்ற பெரும் சூறாவளியை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு பதிலாக இருக்கின்றது. ஆனால் ரஷ்ய அதிபர் இதுபோல உலகத்தில் எவராலும் எதிர்த்து வெல்ல முடியாது என்று அறிவித்து கொண்டு வந்த பல ஆயுதங்கள் போர்க்களத்தில் வெடித்து சிதறியதையும், ரஷ்ய அதிபர் கூறியது போல எதுவுமே இல்லாமல் புஷ்வானமாக போனதும் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. இந்த தொழில்நுட்பத்திலும் பல குறைபாடுகள் இருக்கின்றன. ரஷ்ய அதிபர் கூறுவது போல இன்றைய புவியில் இருக்கின்ற இயற்கை வேதியியல் அடிப்படையில் இப்படியொரு ஏவுகணையை மனிதர்கள் சொல்லுவது போல இயங்குவதற்கு இயற்கை இடம் கொடுக்குமா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. சில பல குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ஏவுகணையானது இன்றுள்ள அரசியல் சூழ்நிலையில், உலக நெருக்கடி சூழ்நிலையில் எல்லோரையும் ரஷ்யாவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த முயற்சியில் 2 விடயங்கள் இருக்கின்றது. இந்த போர்க்களத்தில் ஈரான் பின்வாங்க போவதில்லை. அமெரிக்காவை தெளிவாக எதிர்த்து நிற்கும். அமெரிக்காவை மத்திய கிழக்கு போர்க்களத்தில் சிக்க வைக்கவே வேண்டும் என்று ஈரான் தொழில்பட்டு கொண்டு இருக்கின்றது. இரண்டாவது, சீனா மீது அமெரிக்கா கை வைக்குமாக இருந்தால் இந்த ஏவுகணை பாவிக்கப்படும் என்கின்ற செய்தியையும் திட்ட தெளிவாக மேற்கு நாடுகளுக்கு கூறியிருக்கின்றது ரஷ்யா. எனவே மேற்கு நாடுகள் சாதாரணமாக உலக வெற்றியை பெற முடியாது. மிகப்பெரிய எதிர்ப்பொன்றை சந்திக்கின்ற மிக மிக நெருக்கடியான ஒரு காலத்தை நோக்கி சென்றிருக்கின்றார்கள். ரஷ்ய அதிபர் புட்டினுடைய 2வது உலக மகா யுத்த வெற்றி விழா பற்றியும், அவரை பற்றி மேற்கு நாடுகளில் வந்திருக்கின்ற செய்தி பற்றியும், அவர் யார் என்பது பற்றியும் ஏற்கனவே நேற்று தயாரிக்கப்பட்ட செய்திகளுக்கு முன்னதாக இதை தருகின்றோம். ரஷ்ய அதிபர் இப்படி ஒரு பாய்ச்சலை பாயப் போகின்றார் என்பதை முன்னதாகவே அந்த செய்திகளில் கூறியிருந்தோம். அதையும் இத்துடன் இணைக்கின்றோம். ரஷ்ய அதிபர் தளர்வடைந்து விட்டார். அவர் அணிவகுப்பிற்கு வந்த பொழுது கால்கள் சூம்பியபடி, முகமெல்லாம் சுருக்கு விழுந்தபடி, தசைகள் சோர்வடைந்தபடி மிகவும் வயோதிப ஒரு தோற்றத்துடன் வந்தார் என்று அவருடைய உடல் நிலையை வைத்து மேற்கு நாடுகள் அவசர செய்திகளை அகிலம் பூராவும் பரவ விட்டிருக்கின்றன. இதனுடைய நோக்கம் என்ன? ரஷ்ய அதிபரனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது சீனாவில் நடைபெறுவதை போல
பெரும் களையெடுப்புகளாக நடைபெற போகின்றன. ரஷ்ய அதிபர் மிக மோசமான ஒரு சீற்ற நிலைக்கு வரப்போகின்றார். ரஷ்யா சீனாவினுடைய இந்த புதிய மாற்றமும் புதிய எழுச்சிகளும் அமெரிக்கா ஈரான் போரை நடத்துவதன் மூலமாக பெரியதொரு அலையை கிளப்பி தன்னுடைய முதன்மையை நிலைநாட்ட முயற்சி எடுத்திருக்கின்ற வேளையில் அதற்கு எதிராக பொங்கி வருகின்ற அலைக்கு எதிரான அலைக்கு அலை அலை என்கின்ற இருபெரும் அலைகளினுடைய எழுச்சியாக காணப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் புட்டினை பதவியிலிருந்து மாற்றினால் அவருக்கு மாற்றீடாக யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. மேலும் ரஷ்யாவினுடைய இராணுவ இயந்திரமானது பிரமிட் போல இருக்கின்றது. அடிப்பக்கம் பெரிதாகவும் நுனியில் கூர்மையாகவும் இருக்கின்றது. அதை சரித்து வீழ்த்த முடியாது என்பது அதனுடைய கட்டமைப்பில் இருக்கின்றது. அதற்குள் பல கிளை நதிகள் தங்களுக்குள் மோதிக்கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அந்த மோதுகின்ற அத்தனை நதிகளையும் சீர் செய்து தொடர்ந்து இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற சாணக்கியன் போன்ற ஒரு சூத்திரதாரியாக ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த பிரமிட்டின் நடுவே இருக்கின்றார் என்றும் மேற்கு நாடுகள் பரப்புகின்ற வதந்தியால் ரஷ்யாவில் ஓர் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ரஷ்யாவில் அதிகார மாற்றம் என்பது மேல்தட்டில் இருந்து வருவது அல்ல. ஸ்டாலின், பிரெஷ்னோவ் போன்றவர்களை பதவியில் இருந்து நீக்க முடியாமல் போனதற்கு காரணம் இதுதான். அவர்கள் கடைசி காலத்தில் இயலாமல் போனாலும் கூட அதிகாரம் என்பது என்றும் இளமையாகத்தான் இருக்கும். மனிதனுக்கு வயதாவதனால் அதிகாரத்திற்கும் வயதாகின்றது என்று கருதிவிட முடியாது என்பது ரஷ்யாவினுடைய பழைய வரலாறாக இருக்கின்றது. எனவே புட்டினுக்கு வயதாகி விடுவதனால் எதுவும் நடைபெற்றுவிட போவது இல்லை. ரஷ்யா தன்னளவில் எழுந்து வரும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. இப்பொழுது புட்டின் பலமான நிலையில் தான் இருக்கின்றார். முதலாவது உக்ரைனுடைய 20% நிலம் அவரிடம்தான் இருக்கின்றது. பேரம் பேசும் இடத்தில் தான் அவர் இருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தவறான ஈரான் போர் காரணமாக ஆயில் விலை உயர்வடைந்து ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்திற்கு அந்த விலை உயர்வு பெரும் வரவாகவே இருக்கின்றது. மூன்றாவதாக ரஷ்யாவினுடைய படைகள் இழப்பு உண்மைதான். ஆனாலும் புதிதாக படையில் ஆட்களை கொண்டு வரும் அளவிற்கு ரஷ்ய அதிபரிடம் ஆட்பலம் இருக்கின்றது. இந்த 3 பலங்களும் அவரிடம் இருக்கின்ற வரை சீனாவினுடைய துணை பக்கமாக இருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபரனுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டது என்று இலகுவில் கூறிவிட முடியாது. இன்றுள்ள நிலையில் ரஷ்யாவில் புட்டினை அகற்றுவது தற்கொலைக்கு சமம் என்று ரஷ்யாவில் இருக்கின்ற புட்டினுடைய எதிரி கூட அதை அறிவார். ஆனால் இது தொடர்பாக மேற்கு நாடுகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளும் ரஷ்யாவினுடைய இன்றைய நிலையையும் இத்தோடு இணைக்கின்றோம். ரஷ்ய அதிபர் ஐரோப்பாவிற்கு ஆயிலை எரிவாயுவை விற்பனை செய்வதற்கு பழைய ஜெர்மனிய சான்சலர் ஹெர்ஹஜ் ஸ்கோடரை நியமித்திருக்கின்றார். ஆனால் இவரையெல்லாம் வைத்து நாங்கள் பேசுவதா என்று ஐரோப்பா அவரை தூக்கியும் வீசி இருக்கின்றது. ரஷ்ய அதிபரனுடைய நேற்று முன்தினம் நடாத்தப்பட்ட வெற்றி தின அணிவகுப்பானது அவருடைய அதிகாரமானது சரிந்து செல்லும் கட்டத்தின் கடைசி தளர் நதியாக மாறிவிட்டதாக மேற்கு நாடுகளினுடைய மதிப்பீடுகள் காட்டுகின்றன. ரஷ்ய அதிபர் ஒரு சீறும் சிங்கமாக குதிரையில் ஏறி துப்பாக்கியுடன் வந்து ஒரு வீரனாகவும் ஒரு கராட்டே வீரனாகவும் தன்னை காட்டிய காலம் போய் இப்பொழுது மிகவும் மெலிந்த கால்களுடன் முகம் சுருக்கமடைந்து வயோதிப தன்மையுடன் அணிவகுப்பில் வந்து நின்றதானது அவருடைய உடல் மட்டுமல்ல, அவருடைய அதிகாரமும் இதுபோல பின்னடைவு கண்டுவிட்டதாக மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அதிகாரம் சரியும் அறிகுறிகள் அவருடைய உடலில் தெரிகின்றதாகவும் கூறுகின்றார்கள். ரஷ்யாவில் நிலவும் நெருக்கடிகள் ரஷ்ய அதிபரை மிக விரைவாக இந்த நிலைக்கு தள்ளியதாக கூறப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் இப்பொழுது தன்னை சுற்றி இருப்பவர்களையே சந்தேகிக்கின்றார் என்றும் அவர் யாருடனும் பேசுவதில்லை என்றும் மிக மிக தெரிவு செய்யப்பட்டவர்களுடன் மட்டும்தான் பேசுகின்றார் என்பதும் தன்னை சுற்றி
தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க இராணுவம், பாதுகாப்பு என்பவற்றை மேலும் பல சுற்றுகள் அதிகமாக அதிகரித்து அவர் தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார் என்பதும், அவருடன் இருப்பவர்களாலே அவருக்கு ஆபத்து வந்து விடலாம் என்கின்ற அச்சம் அவரை வாட்டி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மெலிந்த கால்கள், சுருங்கிய தசைகளுடன் வந்த ரஷ்ய அதிபர் அவருடைய பிம்பம் சிதைவடைவதையே காட்டுகின்றார். மக்கள் அவர் மீது கொண்டிருக்கும் அதிருப்திக்கான முக்கியமான 3 காரணங்கள் என்ன? முதலாவது, உக்ரைன் போர் காரணமாக ரஷ்ய மக்களினுடைய அன்றாட சீவியம் பெரும் பாடாக மாறி இருக்கின்றது. நாட்டில் பணவீக்கம் கழுத்தை நெரிக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை விண்ணை தொடுகின்றது. ஏற்கனவே போர் இல்லாத காலத்திலேயே ரஷ்ய குடும்பங்கள் வோட்கா, விஸ்கியினால் அழிந்த குடும்பங்களாகவும், ஆண்கள் பெண்களுக்கு வன்முறை பாவித்து அடித்து துவைக்கின்ற ஒரு கலாச்சாரம் கொண்ட நாடாகவும் இருப்பதனால் அந்த நாட்டில் இப்பொழுது நிலைமை முந்தைய காலத்தை விட படுமோசமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றது. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, உக்ரைனுடைய ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய தலைநகருக்கு இப்பொழுது சர்வ சாதாரணமாக வந்து தாக்குதலை நடத்துகின்றன. ரஷ்யா பாதுகாப்பான நாடு என்று ரஷ்ய அதிபர் செய்த பிரச்சாரம் அவர் கண்முன்னாலேயே உடைந்து போய் கிடக்கின்றது. அவருடைய கொள்கை சரிய தொடங்கிவிட்டது. அவர் சொன்ன பாதுகாப்பு உண்மை அல்ல என்பதை அங்கிருக்கும் எரிபொருள் கட்டமைப்புகள், மின்சார நிலையங்கள் வெடித்து சிதறி எரிகின்ற பொழுது மக்கள் மெல்ல மெல்ல சந்தேகித்து வந்தவர்கள் இப்பொழுது உண்மைதான் என்கின்ற இடத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள். மூன்றாவது, உண்மை வெளியாவதை தடுப்பதற்காக இணையத்தை துண்டிப்பு செய்வதும் பின்னர் அதை செயற்பட வைப்பதுமாக இணைய ஒழுங்கானது சீரற்ற நிலையில் இருப்பதனால் இளையோர் கடும் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் புட்டினின் மீது. அணிவகுப்பின் பொழுது உக்ரைனுடைய தாக்குதல் நடத்தலாம் என்பதற்காக அணிவகுப்புகளை நேரடியில் செய்யாமல் பெரிய திரையில் வாகனங்கள் செல்வதை காட்டினார்கள். இது ரஷ்ய இராணுவம் ஆயுதங்கள் அற்ற ஏழ்மை நிலைக்கு வந்துவிட்டது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. பிரம்மாண்டமான டாங்கிகள், இராணுவ தளபாடங்கள் இல்லாமல் இருக்கின்றது. பற்றாக்குறை என்கின்ற உண்மையை மறைக்க முடியாத நிலைக்கு இந்த அணிவகுப்பு வந்திருப்பதை அது காட்டியது. 1945ஆம் ஆண்டு நாஜிகளை வெற்றி பெற்றது சோவியத் ரஷ்யா என்று மார்தட்டியபடியே இன்றைய தோல்விகளை எல்லாம் மண் போட்டு மூடிவிட முடியாது. அதனுடைய சாயம் போய்விட்டது. இன்றைய யதார்த்தம் தோல்வியாகவும் இன்றைய யதார்த்தம் நஷ்டமாகவும் இருக்கின்றது. அதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? 1945ஆம் ஆண்டு பிரச்சனை நமக்கெதற்கு என்று ரஷ்ய மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். எனவே புட்டினை நோக்கி வருகின்ற இந்த சூறாவளியை தடுக்க, அவர் அதிகாரத்தை தக்க வைக்க மேலும் ஒடுக்குமுறையை இருக்க போகின்றார் என்று கூறுகின்றார்கள். மக்களை துப்பாக்கி முனையில் அடக்குகின்ற நிலை மேலும் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து செல்ல போகின்றது. பொருளாதார வீழ்ச்சியை துப்பாக்கியால் தடுக்க முடியாது, ஆனால் மக்களினுடைய குரல் வேலையை தடுத்துவிட முடியும் என்று அதன் மூலமாகத்தான் அவர் முயற்சி எடுக்க போகின்றார். இப்பொழுது சீனாவில் நடைபெறுகின்ற களையெடுப்புகளும் இதற்கும் இடையே ஏறத்தாழ ஓரளவில் ஒற்றுமை இருக்கின்றது. கடந்த மாதம் ரஷ்ய அதிபரனுடைய ஆதரவு 74% இருந்தது. இப்பொழுது 66% பொத்தென விழுந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய அரசு சரியான திசையில் தான் செல்கின்றதா இல்லையா என்பதற்கான ஆய்வில் 67% இருந்த நம்பிக்கை இப்பொழுது 55% பொத்தென கீழே விழுந்திருக்கின்றது. எனவே ரஷ்ய அதிபர் ஸ்டியரிங்கில் இருந்து பிழையான திக்கில் அந்த நாட்டை ஓட்டி செல்கின்றார் என்று மக்கள் நம்ப தலைப்பட்டு விட்டார்கள். ஐரோப்பாவினுடைய உளவுத்துறை அறிக்கையின்படி ரஷ்யாவினுடைய தலைநகர் ஆட்சி பீடம் இருக்கின்ற கிரெம்ளினில் நிழல் யுத்தம் ஒன்று நடைபெறுவதாக கூறுகின்றது. உள்ளிருந்து யாராவது சதி புரட்சியில் ஆட்சியை கவிழ்க்கலாம் என்கின்ற அச்சமும் பாதுகாப்பு பிரச்சனையும் ரஷ்ய அதிபருக்கு இருக்கின்றது. இரண்டாவது, மிகச் சிலரை மட்டுமே அவர் சந்தித்து பேசி மற்றவர்களை தவிர்த்தே விட்டிருக்கின்றார். யாரால் எந்த வடிவத்தில் ஆபத்து வருகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாத தள்ளாட்டமாக இருக்கின்றது. இதுவரை காலமும் புட்டின் தோற்கடி
தோற்கடிக்க முடியாத தலைவர் என்கின்ற தெய்வீக பிம்பம் சரிய தொடங்கிவிட்டது. ஒரு சர்வாதிகாரி தனது சொந்த பாதுகாப்பிற்கே அதிக கவனம் செலுத்தும் நிலையில் வரும் பொழுது அவருடைய வீழ்ச்சி அருகில் வந்துவிட்டது என்பது அர்த்தமாகின்றது. இனி மிகப்பெரிய அளவில் இராணுவ சுத்திகரிப்பு நடக்கலாம் சீனா போல. மேலும் உக்ரைன் போருக்கு நிலையான ஒப்பந்தம் ஒன்று வராமல் செலன்ஸ்கியை சந்திக்க மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் யார் வேண்டுமானாலும் மாஸ்கோ வரலாம் தன்னை சந்திக்க என்று கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலராக இருந்த ஹெர்ஹர்ட் ஸ்கோடரை புதிய மத்தியஸ்தராக நியமித்திருக்கின்றார். இவரும் புட்டினும் இணைந்துதான் ரஷ்யாவினுடைய நோர்ட் ஸ்ட்ரீம் எரிவாயுவை உருவாக்கியவர்கள். அது குழாய் மூலமாக ஜெர்மனிக்கு வந்தது ரஷ்யாவில் இருந்து. இப்பொழுது ஸ்கோடரினுடைய துணையுடன் புதிய சமரசத்தை ஏற்படுத்தி ஐரோப்பாவிற்கான எரிவாயு விற்பனையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான பேச்சுக்களை அவர் ஆரம்பிக்க போகின்றார். ரஷ்யாவினுடைய பொருளாதார நிலைமைகளும் அங்கிருக்கும் சமூக வாழ்வின் சீரழிவும் ஒரு நீண்டகால போரும் ரஷ்ய அதிபரை ஆட்டங்காண வைத்திருக்கின்றது என்று அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இதே நிலை அமெரிக்காவில் இல்லையா? அமெரிக்காவிலும் இதுதான் நிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.